நெருக்கடிகளுக்கும் எமக்கு எதிராக வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கும் மத்தியில் இப்னு அப்பாஸ் அரபுக் கல்லூரி தனது சேவையை திறம்பட நடத்திச் செல்வதன் பின்னணியில் இவர்களின் மகத்தான பணி முக்கிய காரணமாக உள்ளது. தொடர்ந்தும் இந்நிலையில் செயல்பட அல்லாஹ் அருள் புரிவானாக. இங்கு பணிபுரிந்த முன்னாள் உஸ்தாதுமார்கள் பகுதி நேர ஆசிரியர்களின் சேவைகளையும் இந்நேரத்தில் நன்றியுடன் ஞாபகமூட்டுவதே எமது கடமையாகும். தற்சமயம் கல்லூரியின் மாதாந்த செலவினங்களுக்காக ஏறக்குறைய 5,50,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. இதில் சம்பளம், மாணவர்கள் உட்பட சகலருக்குமான உணவு, தங்குமிட வசதிகள், நிர்வாக பராமரிப்பு செலவுகள் ஆகியன அடங்கும். மாதாந்த செலவினங்களை ஈடு செய்வதற்காக நிரந்தர வருமானத்திற்கான பல வழிகளை ஒழுங்கு செய்வது என்ற திட்டத்தின் கீழ் கடந்த 10 வருடங்களாக இயங்கி வரும் கல்லூரிக்கு சொந்தமான பேக்கரியிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் கல்லூரியின் மாதாந்த செலவில் ஏறக்குறைய 1/3 பகுதி அளவு ஈடு செய்யப்படுகின்றது. தரமும் ருசியும் மிக்க இந்த பேக்கரியின் உணவு பண்டங்களுக்கு காலி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை காணலாம். அல் ஜௌதா என்ற பெயரில் இயங்கும் இதனை முதல் தர பேக்கரியாக வளர்ச்சியடைய செய்வதில் இதன் இஸ்லாமக முகாமையாளர் அல்ஹாஜ் மர்ஹம் ஷிஹாபுதீன் அவர்கள் ஆற்றிய பங்கு என்றும் மறக்க முடியாததாகும். அல்லாஹ் அவருக்கு அதன் கூலியை வழங்குவானாக. தற்போது இதன் முகாமையாளராக அல் உஸ்தாத் MJM அதாவுல்லாஹ் பணியாற்றுகின்றார். இந்த பேக்கரியை அமைப்பதிலும் கல்லூரியின் ஏனைய விடயங்களில் ஒத்துழைப்பதிலும் சவுதி அரேபிய ரியாத் நகரைச் சேர்ந்த ஷேக் காலித் தாவூத் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. மாணவர்களிடமிருந்து அறவிடப்படும் விடுதி கட்டணங்களும் தனிப்பட்டவர்கள் நலன்புரி சங்கங்கள் என்பன மூலம் கிடைக்கும் உதவிகளும் செலவில் மற்றும் ஒரு பகுதியை ஈடு செய்தாலும் மாதம் நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிர்பந்த நிலையிலேயே நாம் கல்லூரியை நடத்தி செல்கின்றோம் என்பதே தற்போதைய உண்மை நிலையாகும். கடைசி 2 வருடங்களுக்கு மேலாக மாதாந்தம் சுமார் 70,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை துண்டு விழும் நிலை தொடர்ந்ததால் தற்போது சுமார் 15 லட்சத்துக்கும் மேல் கல்லூரிக்கு கடன் சுமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலை நிரந்தர வருமானத்திற்கான மேலும் பல வழிகளை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை நிர்வாகத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாள் செலவை பொறுப்பேற்றல் என்ற திட்டத்தின் கீழ் ஒரு சிலர் உதவ முன்வந்துள்ளனர். தற்போது ஒரு நாளைக்கான முழு செலவு 18,000 ரூபாயை தாண்டி நிற்கின்றது. ஒரு நாள் உணவிற்கான செலவுக்கு மாத்திரம் 10,000 ரூபாய்க்கு மேல் தேவைப்படுகின்றது. இத்திட்டத்தின் கீழ் உதவ மேலும் பலருக்கு வாய்ப்புள்ளது. ஷரீஅத்துக்கு முரணில்லாத, கல்லூரியின் தனித்துவத்தை பாதிக்காத, நிபந்தனைகள் அற்ற ஹலாலான உதவிகளை ஏற்றுக்கொள்வது என்ற நிலைப்பாட்டில் என்றும் உறுதியாக நிற்கும் இக்கல்லூரியின் வாசல் நன்மனம் படைத்தவர்களின் எப்பொழுதும் திறந்தே இருக்கின்றது. பொருத்தமான இடங்களில் காணிகளை வாங்கி கடை தொகுதிகள், வீடுகள் போன்றவற்றை அமைத்து அவற்றை வாடகைக்கு விடுவது கல்லூரியின் நிரந்தர வருமானத்திற்கான உத்தேச திட்டங்களில் பிரதானமானதாகும். ஆரம்பம் தொட்டு இக்கல்லூரி சீரான கட்டட வசதிகள் இல்லாமையால் பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. இதனால் மாணவர்கள் பல அசௌகரியங்களுடன் கல்வியை தொடர்வதுடன் இந்நிலை மாணவர் தொகையை பல கல்விசார் திட்டங்களை அமுல்படுத்தவும் பெரும் இடையூறாகவும் இருந்து வருகின்றது. பொதுவாக ஒரு கல்வி நிலையத்திற்கு தேவையான காரியாலயம், வகுப்பறைகள், நூல் நிலையம், தொழுகை மண்டபம், மாணவர் ஆசிரியர்களுக்கான விடுதி வசதிகள் போன்ற சகல அம்சங்களையும் ஓரளவான ஒரே வீட்டினுள் உள்ளடக்கியே சில காலம் இக்கல்லூரி இயங்க வேண்டியிருந்தது. காலக்கிரமத்தில் கிடைத்த உதவிகள் மூலம் ஓரிரு கட்டடங்கள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளதால் இட நெருக்கடியில் ஓரளவு தளர்வு ஏற்பட்டுள்ளதை காணலாம். எனினும் கட்டிட வசதிகள் முழுமைப்படுவதற்கான தேவை தொடர்ந்த வண்ணமே உள்ளது. எமது உத்தேச கட்டிட தொகுதிகளில் முதலாவது தொகுதி 3 தளங்களை கொண்டதாகும். அதன் தரைத்தளம் மஸ்ஜிதாகவும், முதலாம் மாடி கம்ப்யூட்டர் நிலையம், ஒளிநாடாக்கள், இருவட்டிற்கள் பிரிவு ஆகியவற்றுக்காகவும், 2ஆம் மாடி கேட்போர் கூடமாகவும் உபயோகிக்கப்பட உள்ளது. இத்தொகுதியில் மஸ்ஜிதுக்கான தரைத்தளம் உலக இஸ்லாமிய நிவாரண அமைப்பின் கூடுதலான பங்களிப்புடனும் வேறு சில பரோபகாரிகளின் உதவியுடனும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் முதலாம் மாடி மிகுந்த சிரமத்தின் மத்தியில் முடிவுற்றுள்ளது. சுமார் 2,500 சதுர அடி பரப்பளவு கொண்ட எஞ்சியுள்ள 2ஆம் மாடியை நிர்மாணிப்பதற்கு 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. 2ஆம் கட்டட தொகுதி 2 தளங்களை கொண்டதாகும். சுமார் 3000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த தரைத்தளம் ஷரீஅா பிரிவின் 7 வகை வகுப்பறைகளுக்குமானதாகும். இது முழுமையாக கட்டுமுடிக்கப்பட்டுள்ளது. அதன்
அத்துடன் இன்றைய விழா மண்டபமாகிய இவ்விடத்தில் நிர்வாக காரியாலயம், நூல் நிலையம், ஆசிரியர் விடுதி அறைகள், உணவு மண்டபம், மாணவர் விடுதி எஞ்சிய பகுதி என்பதற்காக 3 மாடி கட்டடம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் தரைத்தளத்தின் முதற்கட்ட பணிகள் சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் முடிவடைந்துள்ளதை காணலாம். இத்தளத்தின் இறுதி கட்ட பணிகளுக்காக 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. எமது உத்தேச கட்டடங்களில் வகுப்பறை கட்டடத்தின் முதல் மாடியும் நிர்வாக கட்டடத்தின் முதல் மாடியும் கட்டி முடிக்கப்படுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், வல்ல அல்லாஹ்வின் உதவியால் குறுகிய கால இடைவெளிக்குள் எமது கல்லூரி வியக்கத்தக்க முன்னேற்றங்களையும் அடைவுகளையும் கண்டுள்ளது. அவற்றில் சிலவற்றை பின்வரும் வரிகளில் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19இல் முதலாவது பட்டமளிப்பு விழாவை நடத்தியது. 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தென்னிலங்கையின் முதலாவது வெளிநாட்டு கல்வி கருத்தரங்கை அகில இலங்கை ரீதியில் சவுதி அரேபிய அரபின் நலன்புரி சங்கத்தின் அனுசரணையுடன் இங்கு நடத்தியது. எமது பட்டதாரி மாணவர்கள் பலர் வெளிநாட்டு அரபு பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பை தற்போது மேற்கொள்வது. நாட்டின் பல பாகங்களிலும் நடத்தப்பட்ட வெளிநாட்டு கருத்தரங்குகளில் இக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலாம் இடத்தை பெற்று திறமை காட்டியது. இதுவரை இங்கு பட்டம் பெற்ற மாணவர்களில் பலர் தஅவா துறையிலும் கல்வித்துறையிலும் சிறப்பாக செயல்படுவது. சென்ற வருடம் எமது கலாசாலையின் பழைய மாணவர்கள் நலம் விரும்பிகள் மூலம் கல்லூரி அபிவிருத்தி சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. மிக அண்மையில் இக்கல்லூரிக்கான தனியான ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்விணையதளம் தற்போது இங்கு ஷரியா பிரிவின் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் FR அஹ்மத் என்ற மாணவனால் வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய பாராட்டுக்குரிய செய்தியாகும். இதுவரை 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அளவு பெறுமதியுள்ள கட்டட நிர்மாண பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. எமது பேக்கரிக்கென 48 பேச்சஸ் பரப்பளவு கொண்ட காணி ஒன்று 21 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது. வல்ல அல்லாஹ்வின் உதவியால் இப்பிரதேச முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாதாந்த வகுப்புகள் பிரச்சாரங்கள் மூலம் நூதனங்களை இனம் காட்டி இஸ்லாத்தை அதன் தூய வழியில் போதிப்பதில் குறிப்பிடத்தக்க வெற்றி கண்டுள்ளவை. சில நலன்புரி நிறுவனங்களின் அனுசரணையுடன் இக்கூறிலும் தென்மாகாணத்தின் பல பிரதேசங்களிலும் சமூக சேவைகளை பொறுப்பேற்று நடத்தியவை. கல்லூரியின் அவசரமான முக்கிய தேவைகள் சில பின்வருமாறு. தற்போது 15 லட்சத்தையும் தாண்டியுள்ள கல்லூரியின் கடன்களை அடைப்பது, மாதாந்தம் துண்டுவிடும் தொகையை குறைப்பதற்காக வசூலை அதிகரிப்பது, ஒரு நாள் செலவை பொறுப்பேற்றல், பணமாக அல்லது பொருளாக மாதாந்தம் உதவிகளை பெறுவது போன்ற வழிகளில் வசூல் நடைபெறுகின்றது. கல்லூரியின் மஸ்ஜித் அமைந்துள்ள கட்டட தொகையின் 2ஆம் மாடியை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட இம்மாடியை கட்டி முடிக்க 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. கல்லூரியின் நூல் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக முக்கிய பல நூல்களும் தளவாட வசதிகளும் தேவைப்படுகின்றன. உஸ்தாதுமார்களுக்கான குடும்ப விடுதிகளை அமைப்பதும் ஒரு தேவையாகும். மாணவர் விடுதி நிறைவேறும் பட்சத்தில் அதற்கான கட்டைகள், அலுமாரிகள் போன்ற தளவாடங்களை வாங்குவது அதற்கான சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவாகும். இன்றைய விழா மண்டபமாகிய இத்தரைத்தளத்தை பூரணப்படுத்துவது அதற்கான உத்தேச செலவு 25 லட்சம் ரூபாவாகும். மாணவர்களின் அவசர பயணங்களுக்காகவும் தர்வா சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகளுக்காகவும் ஒரு வாகனம் வாங்குவது. இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் 28 பேர் மௌலவி பட்டம் பெறுவதுடன் 18 பேர் ஹாஃபில் பட்டம் பெறுகின்றனர். இத்துடன் இங்கு பட்டம் பெற்ற மௌலவிகளின் தொகை 61ஆகவும் ஹாஃபில்களின் தொகை 40ஆகவும் உயர்ந்துள்ளது. ஷரியா பிரிவின் சகல வகுப்புகளுடனும் குர்ஆன் மனன பிரிவுடனும் முழுமையாக வேறொரு அரபு கல்லூரியிலிருந்து இடம்பெயர்ந்ததனால் குறுகிய கால இடைவெளிக்குள் இவ்வளவு தொகையினர் பட்டம் பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இக்கல்லூரிக்கு பணம், பொருள் ரீதியாகவும் பயனுள்ள ஆலோசனைகள், சேவைகள் மூலமாகவும் உதவி வருகின்ற அன்பிற்குரிய உள்நாட்டு வெளிநாட்டு சகோதரர்கள், அறிஞர்கள், எமது மாணவர்கள், முன்னாள் விரிவுரையாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், கல்லூரியின் பல பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், நலன்புரி அமைப்புகளை சேர்ந்தோர், இவ்வூர் மக்கள், இன்னும் இங்கு பெயர் குறிப்பிடப்படாத அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதுடன் இவர்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம். அன்புள்ள தரமான பல உலமாக்களையும் சாப்பிடுகளையும் உருவாக்கி சமூகத்திற்கு தொடர்ந்தும் நற்பணி செய்யும்
பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் இக்கல்லூரிக்கு வழங்குவானாக. தூய எண்ணத்துடன் இத்துறையில் சேவை செய்ய என் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக.